புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 13 தொடக்கம் 16. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். சிந்தனை: ஒளியும் இருளும் ஒன்றுக்கொன்று எதிரான சக்திகள் அல்ல. மாறாக இருள் என்பது ஒளி இல்லாமையேயாகும். ஒளி உண்டாகின்ற போது இருள் விலகி போகிறது. அவ்வாறே நன்மையும் தீமையும் சமமான சக்திகள் அல்ல. தீமை என்பது கடவுளின் பிரசன்னம், அவருடைய அருள் இல்லாத நிலையேயாகும். எங்கே கடவுளின் ஒளி ஒளிர்கிறதோ அங்கே தீமை வெற்றி கொள்ளப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியானது பலராலும் அறியப்பட்ட இயேசுவின் மலை போதனையின் ஒரு பகுதியாகும். இன்றைய ஒளியின் உவமையானது நேற்று வாசிக்கப்பட்ட பேறுகளை தொடர்ந்து வருகிறது. இங்கு இயேசு இவ்வுலகம் தரும் கடந்து போகின்ற பேறுகளையும் விண்ணுலகில் கிடைக்கும் நிலையான பேறுகளையும் வேறுபடுத்தி காட்டுகின்றார். இறுதியில் அவர் உண்மையான மகிழ்ச்சி, நிறைவு என்பது ஆன்மீக வறுமையிலும், புனிதமான துயருறுதலிலும், கனிவிலும், நீதியிலும், இரக்கத்திலும், தூய்மையிலும், நீதிக்காக துன்புறுதலிலுமே உண்டு என்று கற்பிக்கின்றார். இந்த பேற்றினையே தம் சீடர்கள் இந்த உலகில் ஒளியாக சுடரச் செய்ய வேண்டுமென்று அவர் அழைக்கின்றார். இவர்கள் இருளின் நடுவில் ஒளியாக பிரகாசித்து இறைவனின் பிரசன்னத்துக்கும் அருளுக்கும் கலங்கரை விளக்காக திகழ்ந்து இறை உண்மைக்கும் அன்புக்கும் சாட்சிகளாக விளங்கி தீமையை அகற்ற வேண்டும். யோவான் நற்செய்தியில் இயேசு, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று கூறுகின்றார். இன்றைய மத்தேயு நற்செய்தியில் இந்த பணியை மேலும் விரிவாக்கம் செய்து தன் சீடர்களை நோக்கி, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்கிறார். அவர்கள் இயேசுவின் ஒளியை சுமந்து நிற்பவர்கள். இது அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கொடையாகும். இந்த கொடையை அவர்கள் மறைத்து வைக்கக்கூடாது. அந்த ஒளி மனிதர்கள் மத்தியில் பிரகாசமாய் ஒளிர அவர்கள் உழைக்க வேண்டும். அப்போது அவர்களின் நற்செயல்களை கண்டு மக்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். எதற்காக அவர்கள் ஒளிர வேண்டும்? இந்த உலகின் இருளை போக்குவதற்காக. ஆண்டவரின் இந்த அழைப்பு ஒவ்வொரு சீடரின் இதயத்திலும் ஆழமாக எதிரொலிக்க வேண்டும். ஒளியாக இருக்க வேண்டும் என்ற இயேசுவின் அழைப்பு ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற வெறும் கடமை மட்டுமல்ல, அதுவே அவரது வாழ்வை நிறைவுள்ளதாகவும் ஆக்கவல்லது. அதாவது, எமது நற்செயல்கள் மூலம் கிறிஸ்துவின் ஒளியை நாம் வீசும்போது நம்மை சுற்றியுள்ள இருளை அகற்றுவது மட்டுமல்ல, எமக்குள் இருக்கும் இறை அருளை மறைக்க முயலும் பாவத்தில் இருந்தும் நம்மை நாம் மீட்டுக் கொள்கின்றோம். நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நிலையை நாம் அடைகின்றோம். உலகில் ஒளி வீச வேண்டுமென்று இறைவன் எமது இதயத்தில் பதித்துள்ள விருப்பத்தை இன்று சிந்திப்போம்.
நாங்கள் செய்யக்கூடிய மிகச் சிறந்த நல்ல செயல் எதுவென்றால் இறைவனின் ஒளியை பரப்புவதுதான் என்பதை தெரிந்து கொள்ளுதலாகும். இயேசுவே உண்மையான ஒளி. அவருடைய அன்பை அனைவரும் காணும்படி வழிகாட்டும் ஒளி விளக்காக இருக்குமாறு அவர் எங்களை அழைக்கின்றார். கடவுளின் ஒளி எங்கள் வழியாக பிரகாசிக்கும் போது நாம் எம்மை மகிமைப்படுத்திக் கொள்வதில்லை, மாறாக விண்ணகத் தந்தையை மகிமைப்படுத்துவதோடு மற்றவர்களையும் அவருடைய மகிமையிலே பங்கு பெற அழைத்து வருகின்றோம். இறைவனின் ஒளி எங்கும் பரவ விளக்கு தண்டாய் இருப்பது இந்த பணியாகும். இந்த பணியே எமது வாழ்வின் மிக உயர்ந்த அழைப்பாகும். இந்த அழைப்பின் மூலமே அல்லது இந்த பணியின் மூலமே எங்கள் உள்ளத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் மகிழ்ச்சிக்கான நிறைவுக்கான ஏக்கத்தை நிறைவேற்ற முடியும். செபம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை பரவலாக்கவும் தந்தையை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு உதவி அருளும். ஆமென்.